கீழ்த்தட்டு மக்கள், வேலை பார்ப்பவர்கள், இல்லை மற்ற தொழில் செய்கிறவர்கள்லாம் போகணுன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணால் 1000 2000 டிக்கெட் கிடைக்கும். அதெல்லாம் அந்த ரோஃபில் ஏர்லைன்ஸில் அட்வான்டேஜ். இப்போ நான் ஒருத்தர் வேலை பார்க்குறேன், நான் ஹாலிடே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஹாலிடே 3 மாதம் கழிச்சு வந்து முன்னாடியே போனால் டிக்கெட் வாங்கிடலாம். ஆனால் அந்த டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு கிடைக்காது. யூ ஹேவ் டு ஃபர்கோ கம்ப்ளீட் மணி. ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக போகிறவங்க தான் அந்த டிக்கெட்லாம் வாங்க முடியும். இதனால தான் ஏர்லைன் சர்வே ஆகுது. ஒரே 1000 ரூபா டிக்கெட்னா எல்லாம் 150 சீட்டு 1000 ரூபாய் கொடுத்தனா போண்டி ஆகிடும் எடுத்த உடனே. லோ ஃப்ரில் ஏர்லைன்ஸ் சொல்கிறது தான், ஆனால் போக போக டிக்கெட் ஏறிட்டே போகும். அதான் இப்போ நடக்குது. எல்லா ஏர்லைன்ஸும் அது நடக்குது உலகத்தில், எல்லா ஏர்லைன்ஸ்லையும், இங்கே மட்டும் இல்லை. அதனால் அந்த மாதிரி ஏர்லைன்ஸ் எடுத்து போகிறாரு அவர். 80 ஏர்க்ராஃப்ட் சொன்னால் 80 ஏர்க்ராஃப்ட் ஒரே நாளில் இறக்க போகிறதில்ல. எல்லாமே லீஸ்ட் ஏர்க்ராஃப்ட், லீசிங் கம்பெனிஸ்